அல்லாஹுடைய தூதர் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த ரமதான் வந்தால். அதனால்தான் அத்தாக்கும் ரமதான், ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான் பலமாக விலங்கிடப்படுகிறான். இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவு. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நன்மையிலிருந்து தடுக்கப்பட்டவர் எல்லா நன்மையிலிருந்தும் தடுக்கப்படுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர். அதனால் தான் மகிழ்ச்சி அடைந்து இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய கூலியும் அவனுக்குரியது, நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் தான் அந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன். எனக்காக தாகித்திருந்தான், எனக்காக பசித்திருந்தான், எனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தான், அதனால் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு கடைசியாக அந்த நபிமொழிகள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டு. ஒரு சந்தோஷம் ஃபர்ஹத்துன் ஐந்த ஃபித்ரி, ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அடையக்கூடிய சந்தோஷம், இன்னொன்று ஃபர்ஹத்துன் ஐந்த லிகாஇ ரப்பி, நாளை மறுமையில் ரப்பை அவன் பார்க்கும் போது, ரப்பை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரமதான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் அவருடைய முன்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ் முன்பாவங்களை மன்னிக்கிறான். மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் என்றால் அவருடைய முன்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நோன்புடைய கூலி, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ்வுடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய, அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான்.